நம்ம முன்னோர்கள் எப்படி விவசாயம் செஞ்சாங்கன்னு தெரியுமா? அப்போ எல்லாம் மனுஷங்க ரொம்ப சிம்பிளா இருந்தாங்க. காட்டுல இருந்து காய்கனி பறிச்சு சாப்பிட்டுட்டு விலங்குகளை வேட்டையாடிட்டு வாழ்ந்து வந்தாங்க. ஆனா ஒரு நாள் யோசிச்சாங்க, இப்படி வேட்டையாடி கிடக்கிறதுக்கு பதிலா நம்மளே நிலத்துல விதை போட்டு பயிர் செஞ்சு சாப்பிடலாமா? அப்படிதான் விவசாயம்னு ஒரு விஷயமே ஆரம்பிச்சது. விவசாயம் ஆரம்பிச்சதும் மனுஷங்க ஒரு இடத்திலேயே குடியிருக்க ஆரம்பிச்சாங்க. அப்பதான் நாகரிகம் வளர்ச்சி அடைஞ்சது. கிராமங்கள் நகரங்கள்னு எல்லாம் உருவாக ஆரம்பிச்சது. அப்புறம் விவசாயத்துக்குன்னு தனி கருவிகள் கண்டுபிடிச்சாங்க. உழுவு, விதைப்பு, நீர்ப்பாசனம்னு எல்லாத்துக்கும் தனித்தனி கருவிகள் வந்தது. இப்போ விவசாயம் ரொம்ப மாறிடுச்சு. நம்ம முன்னோர்கள் எல்லாம் கை காலால் உழைச்சாங்கன்னா இப்போ மிஷின்கள் எல்லாம் வந்துடுச்சு. டிராக்டர், கலப்பை இதெல்லாம் இல்லாம விவசாயமே இல்ல. ஆனா இப்போ புது புது பிரச்சனைகளும் வந்திருக்கு. காலநிலை மாற்றம், மண்வளம் குறைஞ்சது, நீர் பற்றாக்குறைன்னு நிறைய பிரச்சனைகள் இருக்கு. எதிர்காலத்துல விவசாயம் இன்னும் நிறைய மாறப்போகுது. செயற்கை நுண்ணறிவு, ரோபோட்டிக்ஸ்ன்னு எல்லாம் விவசாயத்துல பயன்படுத்த போறாங்க. விவசாயம் இன்னும் தானியங்கி மயமாகும்.